ஒரு அழகான மலைக்கோவிலை தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீ பாலமுருகன் கோவில். சென்னையில் மக்கள் பலருக்கும் தெரியாத நிறைய இடங்கள் இருக்குது. நல்ல இயற்கை சூழல் நிறைந்த இடங்கள், மலைகள் நிறைய இருக்குது. ஆனால் பலருக்கும் இந்த இடங்களை பற்றி தெரியாது. அப்படி யாருக்கும் தெரியாத சென்னையில் உள்ள ஒரு மலைக்கோவிலை தான் பார்க்க போகிறோம். வலது பக்கம் உள்ள மலைப்பாதை தார் ரோடு தான், நல்லாவும் இருக்குது. ஆனால் குறுகியதாகவும் செங்குத்தாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தொலைவு நடந்து போகிறதுக்கு பெரியவர்களுக்கும் சின்ன குழந்தைகளுக்கும் கஷ்டமாக இருக்கும். யங்ஸ்டர்ஸ் இயற்கையையும் மலையையும் ரசிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நடந்து போகலாம். நாங்கள் மலைப்பாதை வழியாக பைக்கில் போனோம். செகண்ட் கியரில் போகிறதுக்கே பைக் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் மலை, இயற்கை, காற்று இதை ஃபீல் பண்ணிவிட்டு கோவில்கிட்ட போயிட்டோம். கோவிலுக்கு அப்புறமும் மலைப்பாதை வழி போயிட்டு இருக்கோம். ஆனால் அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, பொதுமக்கள் போகக்கூடாது. அடுத்து படிக்கட்டு பாதை, கொஞ்சம் தொலைவு சில வீடுகள் வரும். வீடுகளுக்கு அப்புறம் ரைட் சைடில் படிக்கட்டு பாதை வரும். இந்த பாதை ரொம்ப ஈஸியாக இருக்குது. சில படிகளே இருக்கிறதால சின்ன குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஏற்ற வழியாக இருக்குது. குடும்பங்களாக இந்த கோவிலுக்கு வண்டியில் வந்தீங்கன்னா கீழே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு மலையையும் இயற்கையையும் ரசிச்சுக்கிட்டே வரலாம். இந்த பாலமுருகன் கோவில் பெரிய மலையின் இயற்கை எழில் சூழ்ந்த இடத்தின் மத்தியில் அமைஞ்சிருக்கு. மலையிலிருந்து நகரத்தை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இந்த மலையில் இருக்கிற செடி, மரங்கள், மூலிகைகள் நிறைஞ்சதாக இருக்குது. இதில் இருந்து வரும் காற்றை சுவாசிக்கும் போது உடலுக்கு புத்துணர்வு வருவதை உணர முடியுது. இந்த இயற்கையும் மலையும் மலையின் மத்தியில் அமைஞ்சிருக்க இக்கோவிலும் பார்க்க கொள்ள அழகு தான். கோவில் காலையில் 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும், மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் திறந்திருக்கும். விசேஷ காலங்களில் காலை 6 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும், மாலை 4 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் திறந்திருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும்.